strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இந்தியா டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா 4 மேட்ச் T20 சீரிஸ் நேத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு டர்பன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் T20 நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் T20ல இந்தியா சும்மா தரமா 61 ரன்ஸ் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இந்தியன் ஃபேன்ஸ் லைக் மீ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபட்டு கிடக்குறோம். ஏன்னா இந்தியா லாஸ்டா ஹோம் சீரீஸ்ல 3-0 நியூசிலாண்டோட தோத்துட்டாங்க. ஸோ அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னும் வெளியில வர முடியல. பயங்கரமான ஒரு காயம் நம்ம மேல வந்து இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் T20 வந்து அமைஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ எஸ்பெஷலி நம்மளோட இந்த இந்தியன் T20 ஸ்குவாட் இருக்குல்ல, கேப்டன் பை சூரியகுமார் யாதவ், அவங்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்தியா மேபி ஸ்ட்ரகிளிங் இன் ODIs as well as in டெஸ்ட், பட் T20 ஃபார்மட் பொறுத்த வரைக்கும் இந்தியா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 சீரிஸ் வின் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் T20 வின் பண்ணிட்டோம் தான் சொல்ல முடியும். ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் 95 மேல வச்சிருக்கோம்னா பாத்துக்கோங்க 2024ல. ஸோ அட்லீஸ்ட் இதை வந்து கொஞ்சம் ஆறுதலா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மேட்ச் பத்தி இப்போ நம்ம என்டையரா உள்ள ரிவ்யூக்குள்ள போவோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு எய்டன் மார்க்ரம். ஸோ டர்பன் விக்கெட் எப்படி இருக்கும்? நார்மலி பாத்தீங்கன்னா அதோட சைட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷார்ட்டா இருக்கும். அதாவது ஸ்ட்ரெயிட் பவுண்டரிலாம் கொஞ்சம் லாங்கா இருக்கும், ஸ்கொயர்லாம் ரொம்பவே ஷார்ட்டா இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா 6 பவுண்டரிஸ் அடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல. பட் டர்பன் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதர் சவுத் ஆப்பிரிக்கா கிரவுண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பட் பவுன்ஸ் ஆனா இருக்கும், அந்த பகில் பவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் மேட்சஸா தான் டர்பன்ல இருந்திருக்கு இந்த லோக்கல் மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ ஸ்டில் அந்த விக்கெட்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்குமோ. ஸ்பின்னர்ஸ்க்கு என்னதான் பர்ச்சேஸ் இருந்தாலும் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு பவுன்சியான ஒரு விக்கெட்ஸ்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷனுக்குள்ள வருவாங்கன்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு. பட் நிஜமாவே ஐ வாஸ் ஷாக்டு வென் இந்தியாவோட அந்த பிளேயிங் லெவனை பார்க்கும்போது 3 ஸ்பின்னரா உள்ள என்னப்பா இதுன்னு. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எய்டன் மார்க்ரம் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார்னா, டாஸ் வின் பண்ணா நான் பேட்டிங் தான் எடுப்பேன்னு சொன்னாரு. ஸோ பிச்சை யார் பெர்ஃபெக்டா ரீட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான் ஆக்சுவலா பக்காவா ரீட் பண்ணிருக்காங்க. ஏன்னா போக போக கண்டிஷன்ஸ் கொஞ்சம் டஃபா தான் இருந்தது பேட்ஸ்மேனுக்கு. அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஈஸியா ஈக்குவேஷனுக்குள்ள வந்தாங்க. விக்கெட்ல பெரிய டர்ன் கிடையாது, பட் கைண்ட் ஆஃப் ஹோல்ட் ஆகி வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பின்னர்ஸ் இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவா இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இந்தியாவுக்கு என்ன தேவைப்படுச்சு? ஃபர்ஸ்ட் பேட்டிங், அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 202 ரன்ஸ் இன் 20 overs போஸ்ட் பண்ணாங்க. ஹியூஜ் கிரெடிட் டு சஞ்சு சாம்சன், பேக் டு பேக் T20 100s அடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் பேக் டு பேக் T20 100s, ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் டு டூ சோ ஆல்சோ. ஸோ அதாவது நிறைய ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிடுறாரு சஞ்சு சாம்சன். ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம். அதாவது அவரோட பிளேயிங், அவரோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா நிஜமான ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அந்த தேர்ட் T20ல 100 அடிச்சாரு பாத்தீங்களா பங்களாதேஷோட. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இந்த டீமுக்கு தேவையா, பெருசா ஒண்ணுமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறார் ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி. அங்க ஒரு 100 அடிச்சாரு. திருப்பி பாத்தீங்கன்னா எங்க சவுத் ஆப்பிரிக்கால இன்னொரு 100. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் கடைசியா விளையாடின 50 overs மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா அகைன் சவுத் ஆப்பிரிக்காவோட தான், அதுலயும் ஒரு 100 போட்டாரு. ஸோ நிஜமாவே சஞ்சு சாம்சன் ஹேஸ் ஸ்டாம்ப்ட் ஹிஸ் அத்தாரிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபேண்டாஸ்டிக் நாக், 107 of 50 balls, 11 6. சும்மா அலட்சியமா ஆனாரு தான் சொல்ல முடியும். கிளாசிக்கா சில ஷாட்ஸும் ஆடினாரு, சில T20 ஷாட்ஸும் ஆடினாரு. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அவரும் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் இறங்கினாங்க. அபிஷேக் சர்மா அனதர் ஃபெயிலியர். ஏன்னா அவர் எல்லா பாலும் அடிக்க பாக்குறாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா IPL பிளாட் ட்ராக்ஸ்ல எல்லா பாலும் அடிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்ததுன்னா சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். நீங்க இந்த மாதிரி எல்லா பாலுமே அடிக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 15 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆனா 15 மேட்ச் இருக்கும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? அதுதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாரு சஞ்சு சாம்சன். ஸோ சூரியகுமார் யாதவ் 21ல அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் திலக் வர்மா வந்தாரு. திலக் வர்மா ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஏஷியா கப், எமர்ஜிங் ஏஷியா கப்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப புவர் ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடினாரு. அவர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேமியோ விளையாடினாரு. 18 balls 33, அதெல்லாம் ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது. அண்ட் சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிச்சாரு. எப்போ சஞ்சு சாம்சன் அவுட் ஆனாரோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. 15 overs இருக்கும், 165 இந்தியா இருந்தாங்க. பட் லாஸ்ட் 5 overs ஜஸ்ட் 28-29 ரன்ஸ் தான் இந்தியானால அடிக்க முடிஞ்சது. அங்கதான் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கம்பேக் ஆனாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ அதுக்கு கிரெடிட் சவுத் ஆப்பிரிக்கா கொடுப்போம். ஏன்னா விக்கெட் போக போக கொஞ்சம் ஸ்லோவா ஆக ஆரம்பிச்சது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் பெட்டரா போட்டு விக்கெட்ஸ் எடுத்தாங்க. சோ இந்தியானால 202 தான் அடிக்க முடிஞ்சது. சவுத் ஆப்பிரிக்கா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கெரால்ட் கோட்ஸே சூப்பரா ஒரு ஃபயரோட போட்டாரு. அவரு ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வேற யாரும் இல்லைங்க. மேபி மார்க்கோ யான்சன் இனிஷியலா அந்த ஸ்பெல்ஸ் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். பட் எல்லா போலர்ஸுமே அடி வாங்கினாங்க. எஸ்பெஷலி அவங்களோட ஸ்பின்னர்ஸ். மகாராஜா இனிஷியல் 2-3 overs அடி வாங்கினாரு. லாஸ்ட் ஓவர்ல ஒரு கம்பேக் ஆனாரு. பட் காபா பீட்டர் அந்த லெக் ஸ்பின்னர் அவர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. சேம் டைம் பேட்ரிக்
பேட்ரிக் க்ரூகரும் வந்தீங்கன்னா 2 ஓவர்ல 37 ரன் அண்ட் இன்னொரு நியூ ஃபாஸ்ட் பவுலர் வந்தாரு. எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் பவுலர்ஸ் கிடையாது இந்த சீரீஸ்ல. லைக் ஒரு நார்கியோ ரபடாவோ கிடையாது. பட் அவங்களோட பேட்டிங் பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கு. ஏன்னா கிளாசன் வந்துட்டாரு, மில்லர் வந்துட்டாரு, ஸ்டப்ஸ் எல்லாருமே மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் அவங்களோட போலிங் ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருக்குமோ இந்த சீரீஸ்லன்றதா என்னோட ஒரு கேள்வி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மடி வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ஐடன் மார்க்ரமோட கேப்டன்ஷிப் ஒரு கொஸ்டினபிளா இருந்துச்சு. ஏன்னா 2வது ஓவரே வந்து அவரு போட்டாரு. இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல பவர் பிளேல முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸை யூஸ் பண்ணிருக்கலாம். பட் அவர் வந்து போட்டாரு. ஓகே, எனக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுது. லெஃப்ட் ஹேண்டர் ஆப்வியஸ்லி விளையாடிட்டு இருக்காரு. அந்த பக்கம் அபிஷேக் சர்மா, இவர் SRH அவரோட விளையாடி இருக்காரு. அதனால வந்து இவர் போட்டாரு. ஓகே, பட் எதுக்கு 3rd ஓவர் கேஷவ் மகாராஜுக்கு கொடுக்கணும்? நீங்க சப்கான்டினென்ட்ல ஒன்றும் விளையாடல. ஸோ அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமா கொஸ்டினபிளா இருந்துச்சு. நிறைய போலிங் சேஞ்சஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தப்பா பண்ணிட்டாரோ, இந்த போலரை கொஞ்சம் முன்னாடியே ஏர்லியரா கொண்டு வந்திருக்கணுமோன்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ ஐடன் மார்க்ரம் ஆஸ் எ கேப்டனா 100% ஆக்சுவலா நேற்று மேட்ச்ல இல்ல, நிறைய தவறுகள் செஞ்சாரு. அண்ட் ஆப்வியஸ்லி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்தியா ஒரு 20-25 ரன்ஸ் ஷார்ட். ஏன்னா அந்த வே அவங்க விளையாடுறத பார்க்கும்போது சாலிடா 230 அடிப்பாங்கன்னு தோணுச்சு. அதாவது பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட மிடில் ஆர்டரை பார்க்கும்போது இன்னொரு 20 ரன் கம்மியா அடிச்சிட்டாங்களோ இந்தியான்ற மாதிரி தான் எனக்கு ஹானஸ்டா தோணுச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி பவர் பிளே வாஸ் சோ இம்பார்ட்டன்ட். பவர் பிளேவை எந்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா யூஸ் பண்றாங்க அதை பொறுத்து தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் யார் பக்கம் போகும்ன்றது சொல்ல முடியும்ன்ற மாதிரி என்னோட லைவ் ஷோலயே சொல்லியிருந்தேன். அண்ட் பவர் பிளேலே பாத்தீங்கன்னா 6 overs 49 for 3 அங்கே அடி வாங்கிட்டாங்க ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா. என்னதான் ரயன் ரிக்லட்டன் ஒரு நல்ல ஒரு கேமியோ ஆடி கொடுத்துட்டு போனாலுமே சரி, 6 overs 49 பிரச்சனை கிடையாது. ஆனா 3 விக்கெட் விட்டுட்டாங்க. ஆப்வியஸ்லி ரிக்வயர்ட் ரன் ரேட் ஏறிக்கிட்டே இருந்தது. அண்ட் மெயின் பிளேயர்ஸ் லைக் கிளாசன் அண்ட் மில்லர் மேல பயங்கரமா பிரஷர் ஆயிடுச்சு. அண்ட் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிளாசனும் ஹை ஸ்கோரர் அவர் தான் 25, பட் அதாவது பாத்தீங்கன்னா டிபிக்கல் கிளாசனோட இன்னிங்ஸ் கிடையாது. கையில கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு தான் சொல்ல முடியும். அண்ட் எஸ்பெஷலி நம்மளோட ஸ்பின்னர்ஸ் கலகிட்டாங்க. ஸோ எதை டார்கெட் வச்சு இந்த மேட்ச்குள்ள வந்தாங்களோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பார்த்துட்டாங்கன்னா இந்தியா நான் சொல்லுவேன். சூரியகுமார் யாதவ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடணும் டிசைட் பண்ணாரு. நல்ல ஒரு ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்க. என்னதான் 20 ரன் ஷார்ட் ஆனாலும் 202 இஸ் a very good score. அண்ட் அதுக்கப்புறம் 3 ஸ்பின்னர்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அது பயங்கரமா கிளிக் ஆயிடுச்சு. என்னதான் அக்சர் பட்டேல் ஒரு ஓவர் போட்டாலும் அவங்களோட மெயின் ஸ்பின்னர்ஸ், ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் லைக் எக்ஸாம்பிள் ரவி பிஷ்னாய் அண்ட் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி, அவங்க 2 பேருமே சேர்ந்து 3 விக்கெட் எடுத்து மேட்சே முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ரியலாவே அந்த 2 ஸ்பின்னர் தான் வந்து லிட்டரலி சோக் பண்ணாங்க ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்காவை. ஹர்ஷதீப் சிங் வழக்கம் போல நியூ பால்ல ஐடன் மார்க்ரமோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அண்ட் அவிஷ்கான் எக்ஸ்பென்சிவா இருப்பாரு, நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். பட் ஆனா ஓவராலா 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அவர் விக்கெட்ஸ் எடுக்கிறவருக்கும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா கண்டிப்பா எக்ஸ்பென்சிவ் சைட்ல தான் அவர் இருப்பாரு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் இனிஷியல் ஓவர் நல்லா போட்டாரு. பட் ஒரு ஓவர்ல தான் அடி வாங்கிட்டாரு. பட் இந்தியன் போலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க, எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ். அண்ட் சூரியகுமார் யாதவோட கேப்டன்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்டானா இருந்துச்சு. அதாவது அவரோட ஃபீல்டிங்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த டைரக்ட் கிக் அடிச்சாரு கெரால் கோட்ஸியோட அந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வேற லெவல்ல இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வின் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் தான். பட் ஸ்டில் கெரால் கோட்ஸி அந்த டைம்ல ஒரு 2-3 6 அடிச்சுட்டு இருந்தாரு. மேபி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 20-25 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா இருந்திருக்கும். ஸோ அந்த ரன் அவுட் ரொம்ப க்ரூஷியலா இருந்தது இந்த சீரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதாவது மேட்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியா ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க. பட் சீரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னுமே 25-30 ரன் நீங்க சவுத் ஆப்பிரிக்கா அடிக்க விட்டு இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு பார்ட்னர்ஷிப் தான் நம்ம வின் பண்ணிருப்போம்ல, அந்த கான்ஃபிடன்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கும். அண்ட் இந்தியன் போலர்ஸ் பத்தி நம்ம நல்லா பேசிட்டோம், ஸ்கையோட கேப்டன்ஷிப்பை பத்தி நல்லா பேசிட்டோம். பட் சவுத் ஆப்பிரிக்காவோட பெர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன பர்சனலா தோணுச்சுன்னா, அவங்க வந்து மிடில் ஆர்டர் தான் ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி டிஸ்டன் ஸ்டெப்ஸ் நம்பர் 3ல நல்லா விளையாடுவாரு. பட் ஸ்டில் மிடில் ஆர்டர்ல தான் நிறைய சக்சஸ் பார்த்திருக்காரு அவர் T20ல. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஹேஸ் டு ரீதிங்க் எப்படி இந்த மாதிரி இந்த T20 சீரீஸ்ல என்ன மாதிரி அப்ரோச்ல அவங்க போக போறாங்கன்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா தே ஹேவ் டு ரீதிங்க். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஐடன் மார்க்ரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்தோடனே எல்லா பாலும் அடிக்கிற டைப் ஆஃப் பிளேயர் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாருன்னா அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடலாம். ஸோ கண்டிப்பா அந்த இடத்துல டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. தே ஆர் டூ டிபெண்டன்ட் அப்பான் இந்த பக்கம் ஸ்டப்ஸ், கிளாசன் அண்ட் மில்லர்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க 3 பேர்ல யாராவது 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்றது ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி தெரியுது. எனிவேஸ் அவங்களோட போலிங் ரொம்ப தின்னா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு மக்களே. பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் T20 எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆஸ் ஆஃப் நவ் இந்தியா கலகிட்டாங்க ஃபர்ஸ்ட் T20ல, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 4 மேட்ச் T20 சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்றது ரொம்ப குரூஷியல். ஏன்னா இதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும்னா, சீரீஸை வின் பண்ணணும்னா அடுத்த 3 மேட்சுமே அவங்க வின் பண்ணி ஆகணும். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 மேட்ச்ல 2 மேட்ச் வின் பண்ணா போதும் இந்த சீரீஸை வின் பண்ணலாம். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் T20 எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் T20 மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் ஏன் சவுத் ஆப்பிரிக்கா சொதப்பினாங்க, அதை பத்தியும் நீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.